இன்னைக்கு நம்ம கிச்சன்ல மீன் வறுவல் பண்ண போறோம். பாறை மீன்ல வறுவல் பண்ண போறோம். ரொம்ப சிம்பிளா பண்ணக்கூடிய மீன் வறுவல். நம்ம கடையில எல்லாம் மசால் வாங்க தேவையில்லை. நம்ம வீட்டில் இருக்க மசாலையே மீன் வறுவல், மீன்ல இருக்க மசால் உதிராம அந்த காரமெல்லாம் அடிக்காம மீன் வறுவல் எப்படி பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். மீன் பொரிக்கிறதுக்கு மீனுக்கு மசால் போட்டுக்கலாம். இது வந்து பாறை மீன் 1 கிலோ. அதுக்கு தகுந்த மாதிரி மசால் போட்டுக்கலாம். 1.5 ஸ்பூன் மிளகாத்தூள், மஞ்சள் தூள் 1/4 ஸ்பூன், ஒரு 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள். இது வந்து கார்ன்ஃப்ளவர் 1 2 3 4 5 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் போட்டிருக்கேன். 1 கிலோ மீனுக்கு. தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். மசாலாலாம் பிணைஞ்சிட்டு உப்பு இருக்கான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம மீனை போட்டு பிரட்டிக்கலாம். வேறு எதுவுமே நம்ம இதில் போட போகிறதில்ல, இது மட்டும்தான். மசால் கலந்து வச்சாச்சு. இப்போ மீனில் தடவிக்கலாம். நம்ம மீனை வந்து இந்த மாதிரி மசால் தடவி நம்ம ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எடுத்து வச்சோன்னா அந்த மீனை வந்து உப்பு வந்து அதிகமாக உப்பு காரம்லாம் அதிகமாக சேர்க்காம 3/4 பக்குவத்துக்கு மட்டும் உப்பு காரம் எல்லாம் கலந்து எடுத்து வைக்கணும். அப்போ தான் அது வந்து நம்ம பொரிக்கிறப்போ மறுநாள் பொரிக்கிறப்போ அது கரெக்டாக இருக்கும். கரெக்டாக இப்போவே கரெக்டான அளவுக்கு எல்லாம் போட்டு வச்சிட்டிங்கன்னா நம்ம நாளைக்கு பொரிக்கிறப்போ ரொம்ப காரம் உப்பெல்லாம் ரொம்ப அதிகமாக இருக்கும். காரம் அதிகமாக இருந்தாலும் பரவாயில்ல, உப்பு அதிகமாக இருக்கும். இந்த அளவுக்கு நல்லா தடவி எல்லா மீனையும் எடுத்துக்கலாம். மீன் மசால் தடவி வச்சுட்டோம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். அதுக்கப்புறமா நம்ம பொரிக்கலாம். 1/2 மணி நேரம் வரைக்கும் கண்டிப்பாக ஊற வைக்கணும். அப்போ தான் நம்ம பொரிக்கிறப்போ அந்த மசாலா நல்லா இறங்கி நல்லா காரம் உப்பெல்லாம் பிடிச்சி நல்லாயிருக்கும். ஊறினதுக்கப்புறம் பொரிச்சிக்கலாம். மீன் மசால் தடவி வச்சு 1/2 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ பொரிச்சிக்கலாம். எண்ணெயும் காஞ்சிருக்கு. இப்போ மீன் போட்டுக்கலாம். மீன் வந்து போட்டதுமே திருப்பி போடக்கூடாது. போட்டால் மீன் வந்து அடியில் பிடிச்சிக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் கழித்து தான் திருப்பி போடணும். இப்போ நான் திருப்பி போட்டுக்கிறேன். இந்த மாதிரி கார்ன்ஃப்ளவர் போட்டு நீங்கள் மீன் பொரிச்சிங்கன்னா மசால் வந்து உதிராமல் வீட்டுக்குள்ளே ஃபுல்லாக காரம்லாம் அடிக்காமல் மீன் ஒட்டாமல் நல்லா சட்டியில் ஒட்டாமல் வரும். இதே போல் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். வேறு எந்த மசாலும் இது கூட சேர்க்க தேவையில்லை. இது மட்டுமே போட்டால் போதும். சின்ன குழந்தைங்களுக்கு கூட இதை கொடுக்கலாம். 5 மாதத்து குழந்தையிலேருந்து இந்த மாதிரி மீனுக்கு மசால் போட்டு நம்ம குழந்தைங்களுக்கு கொடுத்தா குழந்தைங்களும் சாப்பிட்டுக்குவாங்க, பெரியவங்களும் சாப்பிட்லாம். காரம் மட்டும் நம்ம குழந்தைங்களுக்கு கொடுக்குற மாதிரி இருந்தால் கம்மி பண்ணி போட்டுக்கோங்க. மீன் வந்து 2 பக்கம் திருப்பி போட்டு நல்லா வெந்துருச்சு. இப்போ எடுத்துடலாம். இதே போல் எல்லா மீனையும் பொரிச்சு எடுத்துக்கலாம். சூப்பராக மீன் வறுத்தாச்சு. ரொம்ப சூப்பராக இருக்கும். பாறை மீன் வந்து நல்லா டேஸ்ட் இருக்கும். அதே போல் மசாலும் இதே மசால் போட்டு இதே போல் செஞ்சு பாருங்கள். கடையில் வாங்குகிற மசால் விட நம்ம வீட்டில் இந்த மசால் போட்டு மீன் வறுத்தா ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்களும் இது போல் மீன் வறுவல் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மற்றவங்களும் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம ஷெரின்ஸ் கிச்சன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும்.